அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பி vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காடை பிரியாணி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து 1/2 கிலோ காடை எடுத்திருக்கோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு அது எல்லாத்துலேயும் 4 நாள் எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் வந்து 100 கிராம் எடுத்திருக்கோம். நெய் வந்து 50 கிராம் எடுத்திருக்கோம். புதினா கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 வெங்காயம், 4 தக்காளி, 100 கிராம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2. நம்ம வீட்டில் ஆட்டினா பிரியாணி மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1.5 உலக்கு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டை ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போது நம்ம அது கூட வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். கிண்டி விட்டுக்கோங்க. அதனால வந்து பிரியாணிக்கு வந்து மெயினாக வெங்காயம் வந்து நல்லா செவந்துடணும், கோல்டன் ப்ரௌனாக நல்லா வந்துடணும். அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ அது கூட நம்ம கொத்தமல்லி சேர்த்துப்போம். இப்போ நம்ம தக்காளியும் அது கூட சேர்த்துப்போம். தக்காளியும் சேர்த்துட்டு உப்பு போட்டுருங்க. எப்போவுமே நாங்கள் தக்காளியை சேர்த்ததோட நாங்கள் உப்பும் அது கூட சேர்த்துருவோம். அப்போ தான் நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் தக்காளி வேக வைக்கணும் தேவையில்லை. நம்ம உப்பு போடவுமே அது நல்லா வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லாவே வெந்துச்சு. இப்போ அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். மிளகாய் தூளையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வீட்டில் ஆட்டின பிரியாணி மசாலா தான். நான் இந்த வீடியோ வந்து தனியாக போடுறேன் எப்படி மசாலா செய்கிறதுன்னு. நாங்கள் கடையில் எந்த விதமான பிரியாணி மசாலாவுமே நாங்கள் வாங்க மாட்டோம். வீட்டில் தான் ஆட்டி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம காடையை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துப்போம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தயிர் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அது கூட நம்ம 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 2.5 உலக்கு தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டேன். பாருங்கள், 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை இப்போ அது கூட சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணிலாம் இஞ்சிடுச்சு. நம்ம இனிமே தான் தம் போட போகிறோம். பாருங்கள், லைட்டாக கிண்டி விட்டுட்டு
எல்லாத்தையும் நல்லா சேமாக பண்ணி வச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலை புதினா வந்து அது மேலே தூவி விட்டுப்போம். நம்ம நெய்யவும் இப்போவே இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் தம் போட்டுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அழகா இருக்கு. நீங்கள் குத்தி பார்த்துட்டு வெந்துச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து லேசாக தண்ணி கிடந்ததுனால ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிட்டோம். பாருங்கள் 3 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லாவே குக் ஆயிடுச்சு. காடை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். டாட்டா பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.